நிறைய ஹேர் கலர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் எந்த ஹேர் கலர் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது, எதில் கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நம்ம பார்த்து தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்கினோம். அப்படி நான் வாங்கினது தான் இந்த சீக்ரெட் ஹெர்ப்ஸோட ஹேர் கலர். இது வந்து நான் 545 ருபீஸ்க்கு நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க, 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஹேர் கலரோட பவுடர் தான். 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 டைம் நம்ம இந்த ஹேர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஹேர் கலர் வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணாவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ இந்த பாட்டிலுமே வந்து 160 ml ஆஃப் அந்த ஜெல்லு கொடுத்துருக்காங்க. அந்த மெஷரிங் கப் எதுக்குன்னா, நம்ம வந்து 80 ml ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 80 ml அந்த மெஷரிங் கப்பில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஹேர் கலர் நான் ஏன் வாங்கினேன்னா, இதில் வந்து பிபிடி கிடையாது. ஸோ பிபிடின்றது வந்து ரொம்பவே வந்து ஹேருக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நீங்கள் எந்த ஹேர் கலர் நீங்கள் வாங்கினாலும் அதில் வந்து அமோனியா இருக்கக்கூடாது, பிபிடி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் வாங்கணும். ஓவராலாக நீங்கள் ரெகுலராக ஹேர் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி